அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டிலையோ க்ரோ பேக்லேயோ பக்கெட்லேயோ நம்ம வந்து முருங்கை மரங்கள்லாம் வளர்க்கலாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து செடி முருங்கை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நர்சரியில் விதையும் கிடைக்கும், செடிகளும் கிடைக்குங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து எப்போதும் மண் கலவை எப்படி தயார் பண்ணுவோமோ அது போல் தயார் பண்ணி அதில் அந்த விதையையோ செடியையோ போட்டு வளர்க்கலாம். ஒரு 4 அடி 4.5 அடி உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விடணுங்க. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய பக்க கிளைகள் வெடிக்கும். அதோடைய உயரமும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா நம்ம தரையில் இருக்கிற மாதிரி ஒரே முட்டா வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப உயரமாக போயிடும். நம்ம கீரையோ காயோ பறிக்கும் போது உடஞ்சி போயிடும். காற்றடிச்சா கூட சமயத்தில் உடஞ்சிரும். அதனால நீங்கள் வந்து ஒரு 4 4.5 அடி வளர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த போல் நிறைய கிளைகள் வெடிக்குங்க. நான் எப்படி ஒரு 15 நாள் முன்னாடி கட் பண்ணி விட்டேன். இப்போ நிறைய கிளைகள் வெடிச்சிருக்கு. இந்த முருங்கை மரமும் நான் வச்சு இப்போ வந்து 2 வருஷம் ஆகுதுங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தது ஒரு 3 4 மாதம் முன்னாடி போட்ட விதை தான். இது வந்து நான் செடியாக வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில் இந்த மரம். இதில் வந்து இதுவும் நிறைய உயரமாக போயிடுச்சு. இதில் வந்து நிறைய பூக்கள் இருந்தது. ஒரு 2 3 காய் காய்ச்சது. அதனால கட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பூக்கள்லாம் உதிர்ந்துருச்சு, காயும் பறித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை ஒரு 4.5 அடி உயரத்தில் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இதில் வந்து 2 கிளைகள் இருக்குது. இந்த மேல் கிளையை வந்து நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னாலும் பக்கத்தில் வந்து 2 கிளைகள் இருக்குது. இதில் நிறைய சின்ன சின்ன துளிர்கள் இருக்குது. நம்ம கவாத்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன துளிர்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அந்த நல்லா பெருசாகிற வரைக்கும் இந்த கிளையை வந்து நான் அப்படியே விட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி விடுவேன். இது போல் மொட்டை மாடியில் முருங்கை மரத்தை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க. உங்களுக்கு வந்து வாரம் கீரை வேணும், நான் வந்து தொடர்ந்து வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டே ஆகணும், அயன் வந்து அதிகமாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 4 க்ரோ பேக்கில், அதாவது 20 x 20 அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய 4 க்ரோ பேக்கில் நீங்கள் முருங்கை விதைகளையோ இல்லை முருங்கை செடிகளையோ வாங்கி நட்டு வைக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து முருங்கைக்கீரைகளை பறிக்க முடியும். மற்றபடி வந்து பராமரிப்பு அப்படின்றது பார்த்தா ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் எதுவும் இல்லைங்க. நல்லா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும். மண்கலவை தரமாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நல்லா வளரும். பூச்சி வரும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் மட்டும் பெருங்காய கட்டிகளை அந்த வேர் பகுதியை சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பெருங்காய கட்டி எடுத்து நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி செடி முழுதும் பரவிடும். அந்த வாசனைக்கு வந்து அந்த கம்பளி பூச்சி அது எதுவுமே வராதுங்க. இப்போ நான் இந்த மாடி தோட்டத்தில் இருக்கிற அந்த முருங்கை மரத்தை வந்து 2 வருஷத்துக்கு மேலே வளர்த்துட்ருக்கேன். இதில் கம்பளி பூச்சி அப்படின்னு எதுவும் வந்ததே இல்லைங்க. அதுக்கு வந்து பெருங்காயம் தான் காரணம். அப்பப்போ நீங்கள் வந்து பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி கூட வேரை சுற்றி ஊற்றி விடலாம். அது இல்லாமல் நீங்கள் எப்பவும் போல் காய்கறி கழிவுகளில் இருக்கிற தண்ணிகளை ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே போதும். முருங்கை மரம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.